நல்ல கால்சியமும் அதே சமயத்துல இரும்பு சத்தும் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள்லாம் என்னென்ன அப்படின்னா எள்ளு விதைகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம். கருப்பு எள்ளு விதைகள், இந்த கருப்பு எள்ளு விதைகளை வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊற வச்சுட்டோ இல்லைன்னா வறுத்து பொடி பண்ணி வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அடுத்ததா நம்ம முருங்கைக்கீரை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ முருங்கைக்கீரை அப்படிங்கிறது கால்சியம் அதே சமயத்துல இரும்பு சத்தும் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு உணவு. ஸோ அடுத்ததா வந்து நம்ம ரெகுலரா எடுத்துக்க வேண்டிய இன்னொரு உணவுப் பொருள் என்ன அப்படின்னா முடக்கத்தான் கீரை. ஸோ முடக்கத்தான் கீரை யாருக்கெல்லாம் வந்து கிடைக்குதோ நீங்கள் வந்து தோசை மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ அடுத்ததாக நம்ம வந்து பிரண்டை வந்து எடுத்துக்கலாம். ஸோ பிரண்டை அப்படிங்கிறது வந்து அப்பப்போ வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ வாரத்தில் ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் வந்து பிரண்டை வந்து நம்ம துவையலாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா வாரத்தில் 1 நாள் வந்து ஆட்டு ஈரல் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் உங்களுக்கு தேவையான அந்த கால்சியம் சத்தும் வந்து கிடைக்கும். ஸோ சர்க்கரை வியாதி இல்லாதவங்க நீங்கள் அத்திப்பழம் அதே மாதிரி பேரிச்சம்பழம் இது 2மே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்களுக்கு தேவையான அந்த இரும்பு சத்து அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் ரெகுலராக வந்து உங்களுடைய டே டு டே லைஃப்பில் நீங்கள் சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா நல்ல கால்சியம் சத்தும் இரும்பு சத்தும் கிடைக்கிறதுனால உங்களுடைய மூட்டுகள் வந்து நல்லா பலமாக இருக்கும், தசைகள் வந்து நல்லா பலமாக இருக்கும். ஸோ இரும்பு சத்து கிடைக்கிறதுனால உங்களுக்கு அடிக்கடி இரிட்டேஷன் அப்படிங்கிறது வராது, உடல் சோர்வு அப்படிங்கிறது வராது. ஸோ அதனால் இந்த உணவுகளை கண்டிப்பாக வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க.